அன்பானவர்களே, ஏசாமி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஏசாமி உங்க மேல எவ்வளவு அன்பா இருக்கிறார் என்று பார்ப்போம். 1 நாளாகமும் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் குமாரனே, நீ பாக்கியவானாய் இருந்து கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னோட கூட இருப்பாராக. இந்த வசனத்தை கவனித்தீர்களா பிரியமானவர்களே? இன்று ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களோடு கூட இந்த வார்த்தையின் வழியாக பேசிக்கொண்டிருக்கிறார். ஒரு காரியத்துல நீங்கள் ஆண்டவரை அறிந்தவர்களா இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு காரியங்களிலே வாக்கு கொடுத்திருக்கலாம். இந்த நாட்களிலே அது எப்படி ஆகும், இதற்கு நான் தகுதி இல்லை, நான் சரியில்லை, இந்த காரியத்துல ஆண்டவர் சொன்னதுல நான் உண்மையா இல்லை, எனக்கு இந்த சூழ்நிலை இல்லைன்னு சொல்லி நீங்க காரணம் சொல்லி கொண்டு அதை அதற்குரிய எந்த ஒரு வேலையும் நீங்கள் ஆயத்தம் ஆகாதபடி, உங்களையும் நீங்கள் ஆயத்தப்படுத்தாதபடி இந்த நாட்களிலே ஒரு காரணம் சொல்லி கொண்டு நீங்கள் இருக்கலாம். இந்த ஆண்டவர் இந்த வசனத்தின் வழியாக உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன சொல்லுகிறார்னா, இன்று ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலம், குமாரனே நீ பாக்கியவான். ஏன் பாக்கியவான் சொல்றாரு? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தை, அந்த வார்த்தைக்காய் நீங்க பாக்கியவான். நீங்க கொடுத்து வச்சவங்க ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாருல, அதுக்கு நீங்க கொடுத்து வச்சவங்க. அடுத்து கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதுக்காக நீங்க கொடுத்து வச்சவங்க. அதுதான் ஆண்டோடைய வசனம் பிரியமானவர்களே. இந்த ஆண்டவர் இந்த வார்த்தையின் வழியாக பேசுகிறார். நான் தகுதி இல்லை, நான் சரியில்லை, இது என்னால முடியாது, சூழ்நிலை இல்லை, எனக்கு இதுல எல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி நீங்க பின்னாடி போக வேண்டாம். ஆண்டவர் என்ன காரியத்திலே உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அதை நோக்கி ஓட ஆரம்பிங்க. அதற்குரிய வேலைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். அதான் இந்த ஆண்டர் உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறார். எதற்கு நீங்க பாக்கியவான்னா, ஆண்டர் உங்களை தெரிந்தெடுத்ததுக்கு நீங்க பாக்கியவான், ஆண்டர் உங்களோடு கூட இருக்கிறதுக்கு நீங்க பாக்கியவான். அதனால நீங்க யோசிக்க வேண்டாம், நான் உண்மையா இல்லை. இதை பார்க்கிற நீங்கள் ஒரு வேலை வாலிப பிள்ளையா கூட இருக்கலாம், நான் ஆண்டருக்கு உண்மையா இல்லையே, திருப்பி எப்படி ஆண்டர் எனக்கு சொன்ன காரியத்தை எனக்கு செய்வார் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. ஆண்டர் பேசுகிறார் உங்களோட கூட. இவ்வளவு வசனம் இருக்கு, நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். பாருங்களேன், நீங்க இந்த நாட்கள்ல ஆண்டர் சொன்னதை மறந்து உண்மையா நீங்க இல்லைன்னா கூட ஆண்டர் உங்களுக்கு சொன்ன அந்த வார்த்தையில அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். நிச்சயமாகவே என்று ஆண்டவர் பேசுகிறார். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். பாருங்களேன், ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உண்மை. அவை எல்லாம் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை கொண்டு செய்வார். நீங்கள் அதற்குரிய வேலைகளை செய்ய ஆரம்பிங்கள். காரணம் சொல்ல வேண்டாம் பிரியமானவர்களே. ஆண்டவர் இதுதான் இன்று உங்களோடு கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். பின்னாடி வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோட கூட இருப்பாராக என்று வசனம் சொல்லுகிறது. எந்த காரியத்திலே கர்த்தர் உங்களுடைய வேலை ஆண்டவருக்காண்டி பகுதி நேரமாக நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன் என்று கூட நீங்கள் ஒப்பு கொடுத்துக்கலாம் வாழ்க்கையை. இல்லை, ஆண்டவருக்காண்டி ஏதோ ஒரு காரியத்துல நான் இந்த ஊழியத்துக்கு நான் இதை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் அதை பிளான் பண்ணியிருக்கலாம். ஏதோ ஒரு காரியங்களை இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு சில தாளந்துகளை கொடுத்திருக்கலாம். நல்லா அழகாக நீங்கள் பாடல் பாடுகிறவர்களா இருக்கலாம், நன்றாக ஜெபிக்கிறவர்களா இருக்கலாம், இல்லை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வசனங்களை மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்களா இருக்கலாம். அந்த தாளந்துகளுக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்ததை நான் பயன்படுத்துவேன் என்று ஒரு நாட்களிலே நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிச்சிருக்கலாம். இன்று அதற்குரிய சூழ்நிலை, நான் தகுதி இல்லை, நான் உண்மையா இல்லைன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட சில சந்தர்ப்பங்களை நீங்கள் மனதிலே வைத்து கொண்டு, நான் பாவம் பண்ணிட்டேன், நான் ஜெபிக்கல, நான் தூரம் போயிட்டேன், இப்படி எல்லாரும் ஒரு காரணங்களை சொல்லி கொண்டு இன்றைக்கு அதை செய்யாதபடி கூட நீங்கள் தட்டி கழித்து கொண்டிருக்கலாம். மறுபடியும் உங்களுக்கு அந்த நினைப்பு வந்து கொண்டே இருக்கலாம், ஆண்டவருக்கு நம்ம சொன்னமேன்னு. ஆனால் நீங்கள் அதை ஆண்டவர் சொல்றாரா இல்லை நான் தான் அதை நினைக்கிறானா சொல்லி நீங்களா கேள்வி கேட்டுக்கொண்டு இதை என்னால செய்ய முடியாது, இனிமேல் நான் தகுதி இல்லை என்று நீங்க சொல்லி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் மறுபடியும் உங்களோடு கூட பேசுகிறார். நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று நீங்கள் காரணம் சொல்ல வேண்டாம். உன்னோடு கூட இருக்கிறவர் நான் அல்லவா என்று ஆண்டவர் பைபிள் வசனம் சொல்லுகிறார். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்களேன், நீங்க இல்லை. பைபிள் பக்தன் சொல்றார், நான் அல்ல, எனக்குள் வாசம் பண்ணுகிற கிறிஸ்துவே என்று சொல்லுகிறார். நீங்க இல்லை. உங்க பேரை சொல்லுங்க, ஆண்டவரே நான் இல்லை, எனக்குள் இருக்கிற நீங்க இந்த நாட்களை என்ன பரிசுத்தப்படுத்துங்க, உன்னை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் நானே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களால ஒரு நாட்கள்ல எல்லா நேரத்திலையும் பரிசுத்தமா இருக்க முடியாது. நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்ன நீங்க பரிசுத்தப்படுத்துங்க, உங்க பரிசுத்தத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி மறுபடியும் எந்த காரியத்துல நீங்கள் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தீங்களோ அந்த இடத்துக்கு வாங்க. அது ஊழியமா இருக்கட்டும், அது பாடலா இருக்கட்டும், அது போதகரா இருக்கட்டும், இல்லை ஜெபமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அது உங்களுக்கு தான் தெரியும். கர்த்தர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். மறுபடியும் ஆண்டவரிடத்துல ஆண்டவரே அதை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன், அதற்குரிய தாளந்துகளையும் கிருபையும் எனக்கு தாங்க. பின்னாடி அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்த ஞானத்தையும் உணர்வையும் அவர் உங்களுக்கு தருவார் என்று வசனம் சொல்லுகிறது. பாருங்களேன், அதை செய்யறதுக்குரிய ஞானத்தை கொடுக்கறது யாரு? ஆண்டவர் தான். அதற்குரிய உணர்வுகளை, அதுக்குரிய எல்லா ஹெல்ப்பும் உங்களுக்கு கொடுக்க
போறது யாரு? ஆண்டவர் தான். அதை செஞ்சு நிறைவேற்றி முடிக்கிறது யாரு? ஆண்டவர் தான். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் சொல்றாரு. உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அவர் உங்களை விட மாட்டார். அப்ப செய்யறது கற்றது, நீங்க இல்லை. அதனால நீங்க காரணம் சொல்ல வேண்டாம். ஆண்டவரே மறுபடியும் எந்த காரியத்துல நீங்க ஆண்டவருக்கு என்று அதை நியமிச்சு வச்சீங்களோ அதை மறுபடியும் செய்கிறேன் ஆண்டவரே என்று நீங்க கொடுங்க. அதை செய்யறதுக்கு ஸ்டெப் எடுத்து வைங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை மிகப்பெரிய அளவிலே அவருடைய வேலைக்காக உங்களை பயன்படுத்துவார். அவருடைய காரியத்துக்காக ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். மிகுந்த சந்தோஷமான வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து ஆண்டவர் உங்களை அழகு பார்ப்பார். மன நிறைவோடு உங்களை வாழ வைப்பார். நம்பிக்கையோடு என்னோட கூட சேர்ந்து ஜெபம் பண்றீங்களா? அன்புள்ள இயேசு சுவாமி, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காய் மடத்துல நாங்கள் வேண்டுகிறோம். நீங்க பேசின நம்முடைய அன்பான வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா, நன்றி சுவாமி. ஆண்டவரே நீ பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே நீ எழும்பி காரியத்தை நடப்பி என்று சொல்லியிருக்கிறீங்க. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே உண்மை இல்லாதவளாய் நாங்கள் இருந்தாலும் நீங்க உண்மை உள்ளவராய் இருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. அழைத்த தேவன் உண்மை உள்ளவரப்பா. நாளிலும் சுவாமி ஆண்டவரே பிள்ளைகள் இதை பார்க்கிற பிள்ளைங்களோடு நீங்க பேசியிருக்கிறீங்க. எந்த காரியத்துக்காய் கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரலோ சுவாமி, இன்று ஆண்டவரே நான் எந்த காரியத்துல அவங்க பின்வாங்கி இருக்கிறாங்களோ அதுல நீங்க பேசியிருக்கிறீங்கப்பா. இந்த பிள்ளைகள் மறுபடியும் உமக்காய் எழும்பட்டும் அப்பா, கழுகை போல் எழும்பட்டும், சிறகடித்து எழும்பட்டும் அப்பா. ஆண்டவரே உமக்காய் ஓடட்டும். எந்த காரியத்துல உமக்கு என்று அர்ப்பணித்தார்களோ அதை மறுபடியும் ஆண்டவர்கள் செய்யும்படியாய் ஆண்டவரே காலை முன்னாடி எடுத்து வைக்கட்டும் அப்பா. தேவன் அவர்களோடு கூட இருங்க சுவாமி. ஆண்டவரே இந்த காரியத்துல இந்த ஞானத்தை உணர்வை பிள்ளைகளுக்கு நீரே கொடுத்து சுவாமி. ஆண்டவரே நீர் அவர்களுக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. அதற்கு நேரம் இந்த பிள்ளைகளை நடத்துங்கப்பா. நம்முடைய நாமம் இந்த பிள்ளைகள் மூலம் மகிமைப்பட போற அன்புக்காய் நன்றி அப்பா. நன்றி சுவாமி. மிக பெரிய அளவில் உமக்காய் இந்த பிள்ளையை நீர் பயன்படுத்த போற அன்புக்காய் நன்றி அப்பா. இந்த கையில நீர் எடுக்க போற அன்புக்காய் நன்றி சுவாமி. நன்றி அப்பா, நன்றி. நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லாரும் நாங்கள் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிறோம் பிதாவே.